ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம். அகெயின் ஒரு பொட்டிக் டிப்ஸ் வீடியோவோட சந்தியா ஃப்ரம் மேஸ் ஃபேஷன்ஸ் ப்ளூம்ஸ். இது வந்து என்னோட பொண்ணுக்கு அனார்கலி வேணும் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ்க்குன்னு அவங்க 3 days பிஃபோர் வந்து சொல்கிறாங்க. நான் டே பிஃபோர் தான் நான் இதை வந்து உட்காந்து தைக்கிறேன். அப்படி தைக்கும்போது எல்லாமே டாப்பு ஃப்ரண்ட் ஸ்லீவு பாட்டம் எல்லாமே ரெடி பண்ணி உட்காந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஒன்ஸ் கட்டிங் முடிச்சிட்டேன்னா திருப்பி இடையில எழும்புற மாதிரி பார்த்துக்கவே மாட்டேன். நான் சொன்ன பொட்டிக் டிப்ஸ் இதை தாங்க. நீங்கள் வந்து மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் அட்டாச் பண்ணும்போது நாட் ஓன்லி அனார்கலி டாப் ப்ளவுஸு சுடிதார் இதுக்கெல்லாம் அட்டாச் பண்ணும்போது சென்டரில் ஒரு பெரிய லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம வந்து லைனிங்கே மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணும்போது டேரெக்டாக அட்டாச் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது பை விழ சான்ஸ் இருக்குது, லூஸ் விழ சான்ஸ் இருக்குது. அப்படிலாம் வரக்கூடாதுன்னா சென்டர் லைனில் நீளமாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. லாங் ஸ்டிச் அதை பின்னாடி பிரிக்கணும். அதுக்கப்புறமா அந்த சென்டர் லைன்லேருந்து கை வச்சு தேய்ச்சி ரைட் சைடு ஃபுல்லாக தையல் போட்டுருங்க, மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் அட்டாச் பண்ணி. அதுக்கப்புறம் அந்த சென்டர் லைனை பிடிச்சி லெஃப்ட் சைடு ஃபுல்லாக தையல் போட்டுருங்க. இப்படி நீங்கள் பண்ணுறதுனால பை விழாது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து ரா எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் வந்து டாப்பை வந்து கரெக்டாக 5:29 தைக்க ஆரம்பித்து 6 o'clock முடிச்சாச்சு. டாப்பு ஸ்லீவ் அட்டாச் பண்ணலை, ஆனால் டாப் முடிச்சுட்டேன், ஸ்லீவ் முடிச்சுட்டேன். பாட்டமில் லைனிங் வந்து பீசஸ் பேனெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் அட்டாச் பண்ணி வச்சுட்டு நான் போய் என்னோடய பொண்ணை டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு டின்னர்லாம் ரெடி பண்ணிவிட்டு திருப்பி 6:57க்கு 4க்கு தான் நான் தைக்க உட்கார்றேன். அதுக்கப்புறம் 7:35க்கு நான் தைச்சி முடிச்சிட்டேன். ஆனால் அது வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியலை. ரா எட்ஜஸ் மட்டும் அடிஷ்னலாக ஒரு 15 minutes ஆச்சுது. ரா எட்ஜஸ், ஹெம்மிங்கு, அந்த மாதிரி பேண்ட் இந்த ஒர்க்குக்கெல்லாம் ஒரு 15 to 20 minutes அடிஷ்னலாக ஆச்சுது. இதை போட்டு அவங்களுக்கு அனுப்பி கொடுத்தாச்சுங்க. இதே மாதிரி அவங்களுக்கு வந்து எல்கேஜி படிக்கும்போது இந்த க்ரீன் டே, எல்லோ டே, ரெட் டே இதுக்கெல்லாம் டே பிஃபோர் உட்காந்து அர்ஜென்ட்டாக தைச்சிருக்கேன். அந்த மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தைச்சி கொடுத்து அவங்களும் போட்டு ஷீ இஸ் வெரி ஹாப்பி. இதே மாதிரி உங்களில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டே பிஃபோர் ஸ்டிச்சிங்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.